السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. وبسملا محمدا مسليا مسلما نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. نعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. نشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه سراجا منيرا. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. أما بعد فقد قال الله تعالى في محكم التنزيل والفرقان العليم. أعوذ بالله السميع العليم. بسم الله الرحمن الرحيم. يسألونك الناس عن الساعة قل إنما علمها عند الله وما يدرك لعل الساعة تكون قريبا. صدق الله مولانا العليم. صدق رسوله النبي الكريم. ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. புகழ் அனைத்தும் இரட்சகன் அல்லாஹ்விற்கே உரித்தாகட்டும். உம்மன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் குடும்பத்தார்கள் மீதும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தோழர்கள் சஹாபாக்களின் மீதும் தாபீன்கள் மீதும் தபோ தாபீன்கள் மீதும் நல்லவர்கள் நாதாக்கள் உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மூமினான முஸ்லிமான ஆண் பெண் இரு சாரார்கள் மீதும் குறிப்பாக உங்களின் மீதும் என் மீதும் அல்லாஹுவின் கருணையும் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹுவின் நெல்லடியார்களே, அல்லாஹுனுடைய கிருபையால் 17 நோன்புகள் முடிந்து 18வது தராவிகளை முடித்துவிட்டு அல்லாஹுனுடைய வசனங்களை கேட்டிருக்கிறோம். அவனுக்காக வேண்டி நோன்பு நோற்றிருக்கிறோம். பகலில் நோன்பு, இரவில் நின்று வணங்கக்கூடிய நல்ல பாக்கியசாலிகளாக இந்த ரமலானுடைய 2வது பத்திலே செய்த பகலில் செய்த அமல்களையும் இரவிலே செய்து கொண்டிருக்கின்ற அமல்களையும் அல்லாஹ் கபூல் செய்து அருள்வானாக. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு இறை வசனத்திலே சில மனிதர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே சில கேள்விகளை கேட்பார்கள். பெருமானார் இடத்திலே அல்லாஹு சொல்லுகிறான், யஸ்அலூனக அனின் நாஸ். மனிதர்கள் கேட்பார்கள், கியாமத் என்றால் என்ன என்று கேட்பார்கள். அது எப்பொழுது வரும் என்று கேட்பார்கள் என்று அல்லாஹு சொல்லுகிறான். சொல்லிவிட்டு, நபியே குல் இல்முகா இந்தல்லாஹ், அல்லாஹுக்கு மட்டும்தான் அந்த கியாமத் எப்பொழுது வரும் என்பது தெரியும் என்று அல்லாஹு சொல்லுவான். கண்ணியமானவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா இன்னொரு இடத்துல சொல்றான், வமா யுத்ரிக லஅல்ல ஸாஆ, நிச்சயமாக கியாமத் வருவது என்பது தெரியாது, ஆனால் கியாமத் வரும். தக்கூனு கரீபா, மிக நெருக்கத்தில் இருக்கிறது என்று 1400 ஆண்டுகளுக்கு முன்னாடியே சொன்னாங்க பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு வசனத்துல கூட இப்படி சொல்லுவாங்க, இன்ன ஸாஅத ஆத்தியத்துன் லா ரைப ஃபீஹா, உலக அழிவு என்பது நிச்சயமாக வரும், அதுல சந்தேகமே இல்லை. மனிதர்கள் எப்படி அழிந்து போகிறார்கள், உலகத்திலே எந்தெந்த பொருட்கள் எல்லாம் எப்படி அழிந்து போகுதோ அது போன்று ஒட்டுமொத்தமான உலகம் அழிந்து போகும் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான். அன்பிற்கினியவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, ஒரு நெருக்கடியான நிலைமை வரும். உலகம் அழிவதற்கு நெருக்கடியான நிலைமைகள் வரும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், கியாமத் எப்போ வரும்ன்றது தெரியாது, வெள்ளிக்கிழமை வரும் என்று சொன்னார்கள். ஆனால் கியாமத் வருவதற்குண்டான அடையாளங்கள் வேண்டுமானால் எனக்கு தெரியும் என்று சொல்வார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நெருக்கமான ஒரு சூழ்நிலை வரும், நெருக்கடிகள் வரும், சங்கடங்கள் வரும், குழப்பவாதிகள் அதிகமான பேர்கள் வருவார்கள். யார் யாரெல்லாம் இந்த உலகத்திலே குழப்பம் செய்வார்கள் என்று சொல்ல முடியாது, அவ்வளவு குழப்பவாதிகள் வருவார்கள். பல்வேறு இடங்களிலே அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா கியாமத் இப்படி வரும் என்பதை சொல்லுகின்ற நேரத்தில் உலகம் நிச்சயமாக அழிக்கப்படும் என்பதை அல்லாஹ் சொல்லுகிறான். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹுவே சொல்றான், உலகம் அழியும் போது என்ன நடக்கும்னு சொல்றான். யபஅஸூன மினல் குபூர், மனிதர்கள் எல்லாம் கபரில் இருந்து எந்திரிச்சு நிற்பாங்களாம், கியாமத் வந்துவிடும். அவர்களை அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா எழுத்து நிப்பாட்டி வைப்பான். அவர்கள் நடுக்கத்திலும் திடுக்கத்திலும் எழுந்து நிற்பார்கள். அப்படி ஒரு சூழல் வரும் என்று சொல்லுகிறான். இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்லுவான், தலா குல்லு மர்தாத்தின் அம்மர்லாத், பால் கொடுக்கின்ற தாய் தன் குழந்தைக்கு பால் கொடுப்பதை மறந்து விடுவாள். அது போன்ற ஒரு நடுக்கம் திடுக்கம் வரும். இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்றான், தலா தாத்துக்குள்ள ஹம்லின் ஹம்மலஹா,
நிறைய கர்ப்பிணியாக இருக்கக்கூடிய பெண்கள் அவங்களுடைய கர்ப்பத்தை தானா வெளியே வந்துருமா, கஷ்டப்படாம வெளியே வந்துருமா. அவர்களுடைய கர்ப்பத்தை வெளியே எடுத்து வைத்து விடுவார்கள். அப்படி ஒரு சூழல், ஒரு பெரிய ஒரு திடுக்கம் வரும், ஒரு பெரிய நடுக்கம் வரும். இது கியாமத்தினுடைய அடையாளங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். சூரியன் மேற்கு பக்கம் உதிக்கும் என்று சொன்னார்கள். அது மட்டுமல்ல, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாஜூஜ் மாஜூஜ் கூட்டத்தார்கள் வருவார்கள், மனிதர்களை தொல்லப்படுத்துவார்கள் என்று சொன்னார்கள். கியாமத்து எப்பொழுது வரும் என்று கேட்டால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்கு அடையாளம் தான் சொல்லுவார்களே தவிர இப்பொழுது வரும் என்று சொல்ல மாட்டார்கள். கண்ணியமானவர்களே, சில யூதர்கள் என்ன செஞ்சாங்க, பெருமானார்ட்ட வந்து 3 கேள்வி கேட்டாங்களாம். அவ்வளவு அசராத்து சாஆ, கியாமத்தினுடைய முதல் அடையாளம் என்ன? இரண்டாவது கேள்வி, அவ்வளவு தஆமுல் ஜன்னா, சொர்க்கத்துடைய முதல் உணவு என்ன? மூணாவது கேள்வி, ஒரு குழந்தை தாயினுடைய ஜாடையிலும் அல்லது தந்தையுடைய ஜாடையில இருக்கிறாங்க, இதுக்கு என்ன காரணம்? இந்த 3 கேள்வியை ஒரு யூதர்கள் நிறைய பேர்கள் பெருமானார்கிட்ட வந்து கேட்பாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த 3 கேள்விக்கும் பதில் சொல்லுவாங்க. அவ்வளவு அசராத்து சாஆ, கியாமத்தினுடைய அடையாளங்கள் 70 இருக்கு. சின்ன சின்ன அடையாளங்கள் இருக்கு, கணக்கே இல்லை, நிறைய அடையாளங்கள் இருக்கு. அதுல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக முக்கியமாக சொன்னாங்க, பள்ளிவாசலில் துன்யாவுடைய பேச்சு அதிகமாக பேசப்படும், பள்ளிவாசலில் குழப்பங்கள் அதிகமாக வரும், பள்ளிவாசலில் சண்டை சச்சரவுகள் வரும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மினாராக்கள் எல்லாம் பெரியதாக கட்டப்படும், தொழுகையாளிகள் வரமாட்டார்கள். பள்ளிகளை அலங்கரிப்பார்கள், தொழுகையாளிகள் வரமாட்டார்கள். இவைகள் எல்லாம் தெரிந்து கொள்ளுங்கள், கியாமத்திற்கு நெருக்கமான நிகழ்வுகள் என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதெல்லாம் சின்ன சின்ன அடையாளங்கள். பெரிய அடையாளம் என்னவென்று சொன்னால், நெருப்பு ஒன்று வரும், அது மனிதர்களை துரத்தி கொண்டே போய் அவர்களை அழித்து விடும் என்று சொன்னார்கள். இதுதான் முதல் அடையாளம். அவ்வளவு அசராத்து சாஆ, நெருப்பு வரும், அது மனிதர்களை அழித்து விடும் என்று சொன்னார்கள். இரண்டாவது கேள்விக்கு பதில் சொன்னாங்க, சொர்க்கத்தினுடைய முதல் உணவு என்னவென்று சொன்னால் மீனினுடைய சினை என்று சொன்னார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூணாவது கேள்விக்கு பதில் சொன்னாங்க, ஒரு குழந்தை தாய் மாதிரி தந்தை மாதிரி ஜாடையில இருக்கிறாங்க இல்லையா, அதற்கு என்ன காரணம் என்று சொல்லுகின்ற நேரத்தில் சொன்னாங்க, ஒரு மனிதன் தன்னுடைய விந்தணுவை கர்ப்பத்திற்கு அதாவது கர்ப்பப்பைக்கு அனுப்புகின்ற நேரத்திலே அவன் விந்தணுக்கள் நிறைய ஆயிரக்கணக்கான விந்தணுக்கள் வெளியேறும். அதிலே ஆணுடைய விந்து கர்ப்பப்பைக்குள் முந்தி நுழைந்து விட்டால் ஆணுடைய சாடையில் இருப்பான், பெண்ணுடைய விந்தணு கர்ப்பப்பையில் முதலில் நுழைந்து விட்டால் பெண்ணுடைய சாடையில் இருப்பான் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்படி சொல்லிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 5 விஷயம் அல்லாஹ்வுக்கு மட்டும் தெரியும் என்று சொன்னார்கள். 5 விஷயம் அல்லாஹ்வுக்கு மட்டும் தான் தெரியும் என்று சொன்னார்கள். இன்னல்லாஹ இல்மு ஸாஆ, நிச்சயமாக இன்னல்லாஹ இன்தஹு இல்மு ஸாஆ, கியாமத்தினுடைய நாள் எப்பொழுது வரும் என்பது அல்லாஹ்வுக்கு மட்டும் தெரியும். வ யுனஸ்ஸிலுல் கைஸ, எப்பொழுது மழை பெய்யும் என்பது அல்லாஹ்வுக்கு மட்டும் தெரியும். வ யஅலமு மா ஃபில் அர்ஹாம், ஒரு தாயினுடைய கர்ப்பத்தில் இருக்கக்கூடிய குழந்தை ஆனா பெண்ணா, அது எப்பொழுது பிறக்கும், இது அல்லாஹ்வுக்கு மட்டும் தான் தெரியும். நான்காவதாக சொல்லுகிறார்கள், அல்லாஹ் சொல்லுகிறான், மா தத்ரி நஃப்சுன் மாலா தக்ஸிபு கதா, நாளைக்கு நீங்க என்ன சாப்பிட போறீங்கன்றது அல்லாஹ்வுக்கு மட்டும் தான் தெரியும். இல்ல சத்து, நான் ராத்திரிக்கு சிக்கன் வாங்கி வச்சிருக்கிறேன், மட்டன் வாங்கி வச்சிருக்கிறேன், பீஃப் வாங்கி வச்சிருக்கிறேன், எல்லாம் பொரிச்சு வச்சிருக்கிறேன், சகருக்கு எந்திரிச்சு சாப்பிடணும், காலையில சாப்பிடாம நோன்பு வைக்க வேண்டிய சூழ்நிலை வரும். நாளை என்ன சாப்பிடுவீர்கள் என்பது இறைவன் முடிவு செய்வான். எல்லாம் ரெடியா இருக்கும், எல்லாமே நம்ம கிட்ட ரெடியா இருக்கு. ஆனால் நாளைக்கு நீங்க என்ன சாப்பிடுவீங்க என்ற முடிவு அல்லாஹ்ட்ட இருக்கு என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஐந்தாவது சொன்னாங்க, மா தத்ரி ஐய ஆரந்தன் தமுத்து, எந்த ஊர்ல நீங்க இறந்து போவீங்க என்று தெரியாது, எப்ப மூத்து வரும் தெரியாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த 5 விஷயத்தை சொல்லிட்டு உட்கார்ந்திருக்கும் பொழுது ஒரு ஜனாசா வந்துச்சு. ஒரு ஜனாசா வந்த உடனே
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, இந்த ஜனாசா இவர் யாருன்னு கேட்டாங்க. சஹாபாக்கள் சொன்னாங்க, இவர் அபிசீனியாக்கார், இவரு அபிசீனியா நாட்டில இருந்து மதீனாவுக்கு வந்திருக்கிறார். அவர் அங்கதான் பிறந்தாரு, ஆனால் பொழைக்கிறதுக்காண்டி இங்க வந்தார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாக்கியமானவர்னு சொன்னாங்க. பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா எனக்கெல்லாம் மதீனாவில ரூஹு போகணும்னு நான் பிரியப்பட்டு இருக்கிறேன், நீங்களாம் துவா செய்யுங்க. கண்ணியத்திற்குரியவர்களே, மதீனாவில மவுத்து கிடைச்சிச்சுன்னு சொன்னா கேள்வி கணக்கே இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜன்னத்துல் பக்கீல பராத்துடைய இரவுல தாடி நனையிற வரைக்கும் பெருமானார் நின்று இரவு நேரம் இறைவனிடத்துல துவா செய்தாங்க, ரப்பே இந்த ஜன்னத்துல் பக்கீல அடங்கி இருக்கக்கூடிய எல்லாருக்கும் பாவத்தை மன்னிச்சிரு, யாரெல்லாம் அடங்க போறாங்களோ அவங்களுக்கு எல்லாம் பாவத்தை மன்னிச்சிரு. பெருமானாருடைய துஆ, பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட மிகப்பெரிய பாக்கியம் கிடைக்க வேண்டும் அல்லவா? நிறைய இறைநேசர்கள் எல்லாம் மதீனாவுல மௌத்தானும் பிரியப்பட்டாங்க. கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அபிசீனியாவுல இருக்கார் இல்லையா, அபிசீனியாவுல அவர் பிறந்து இங்க வந்தாரு, இங்க பொழப்புக்காண்டி வந்தாரு, வியாபாரம் செய்ய வந்தாரு, இங்கே தங்கின இடத்திலே மௌத்தா போயிட்டாரு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு மனுஷனுக்கு அல்லாஹ் எந்த இடத்துல மண்ணை எடுக்கிறானோ கடைசி அவனுடைய மரணத்தை ஒரு காரணமாக வச்சு அந்த ஊருக்கே கொண்டு போய் திருப்பி விடுவான். இன்னைக்கு நிறைய பேர் நாம என்ன செய்யறோம்னா, தப்பா எதுவும் சொல்லல, உழைக்க வந்த இடத்துல மௌத்தாயிட்டோம்னா உடனே சொந்த ஊருக்கு கொண்டு போறோம். அது அங்க மண் எடுத்திருந்தா அங்கதான் போய் அடக்க முடியும், அது வேற விஷயம். பெருமானார் சொன்ன வார்த்தை, ஒரு மனிதனுடைய மண் எங்கே எடுக்கப்படுகிறதோ அந்த இடத்துல தான் அவனுக்கு மரணம் வரும் என்று சொன்னார்கள். அன்பிற்கினியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்பேற்பட்ட ஒரு நிகழ்வை பெருமானார் சொல்லிவிட்டு, மா தத்ரி, நீ எங்கே மௌத்தாகுவாய் என்ற விஷயம் அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் தெரியும் என்று சொன்னார்கள். ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஹதீஸ், ஹதீஸே ஜிப்ரீல் என்பதாக ஒரு ஹதீஸ் இருக்கு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்கள்கிட்ட ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஒரு ஹதீஸ் பேசுவாங்க. அது ஹதீஸே ஜிப்ரீல் என்று பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த ஹதீஸ்ல பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனித ரூபத்துல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பேசுவாங்க. சில விஷயங்களை பேசுவாங்க, 4 விஷயம் பேசுவாங்க. இந்த சமுதாயத்திற்கு அந்த விஷயத்தை கற்றுக் கொடுக்கணுன்ற 4 விஷயத்தை பேசுவாங்க. மல் ஈமான், பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்பாங்க, ஈமான்னா என்னன்னு கேட்பாங்க. ஈமான்னா பெருமானுக்கு ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியுமா இல்லையா? சஹாபாக்கெல்லாம் உட்கார்ந்துருக்காங்க, பெருமானார்ட்ட ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மனித ரூபத்துல உட்கார்ந்துட்டு மல் ஈமான் கேட்டாங்க. ஆமன்து பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குத்துபி, 7 விஷயத்தை சொன்னாங்க. அல்லாஹ்வை நம்பணும், மலக்குமார்களை நம்பணும், வேதத்தை நம்பணும், கியாமத்தை நம்பணும், விதியை நம்பணும், நாளை மறுமையில எழுப்பப்படுவதை நம்பணும், இதெல்லாம் விஷயத்தை சொன்னாங்க. 2வது கேள்வி கேட்டால் மல் இஸ்லாம்னா தெரியுமான்னு கேட்டாரு. இந்த முதல் கேள்விக்கு பதில் சொன்னாங்க ஜிப்ரீல், கது சத்தக்த, உண்மை சொல்லிட்டீங்க, கரெக்டா சொல்லிட்டீங்க. 2வது கேள்வி மல் இஸ்லாம், இஸ்லாம்னா என்ன? இஸ்லாம்னா என்ன? அவர் சொன்னார், கலிமா, தொழுகை, நோன்பு, ஜக்காத், ஹஜ்ஜி, 5 விஷயங்களை சொன்னாங்க பெருமான் ஸல்லல்லாஹு. கது சத்தக்த, உண்மையை சொல்லிட்டீங்கன்னாங்க. 3வது கேள்வி கேட்டாங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், மல் இஹ்சான், இஹ்சான்னா என்ன? அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொன்னாங்க, இஹ்சான்னா சொன்னார்கள், அவர்கள் அழகான முறையிலே சொன்னார்கள், அல்லாஹ் என்னை பார்ப்பது போன்று நான் வணங்குகிறேன், அல்லது நான் அல்லாஹ்வை பார்ப்பது போன்று வணங்குகின்றேன். கஅன்னக தரா ஃபஇன்னஹு யராக்க, அவன் என்னை பார்க்குகிறான் அல்லது நான் அவனை பார்க்குகின்றேன் என்ற நிலைமையில் நான் தொழுகிறேன், வணங்குகிறேன் என்று சொன்ன உடனே கது சத்தக்த, உண்மையை சொல்லிட்டீங்கன்னாங்க. 4வது கேள்வி கேட்டாங்க, மஸ்ஸா, கியாமத்து எப்போது வரும்னு கேட்டாங்க. அப்பதான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, கேட்கிறாரு பாத்தீங்களா, என்னை விட கேட்கிறவருக்கு எல்லாம் தெரியும், எனக்கு தெரியாதுன்ட்டாங்க ரசூலுல்லாஹ். என்னை விட கேட்கிறவங்க நீங்க யாரு? ஜிப்ரீல் இல்லையா? உங்களுக்கு எல்லாமே தெரியும், என்னை விட உங்களுக்கு தெரியும், நீங்க என்கிட்ட கேட்காதீங்க. ஆனா இருந்தாலும் 2 அடையாளம் மட்டும் சொல்றேன் நானு. இந்த 2 அடையாளம் வந்துருச்சுன்னா கியாமத்து நெருங்கிருச்சுன்னு அர்த்தம் சொன்னாங்க. சொன்னார்கள், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமை பார்த்து சொன்னான், தலிதல் அமத்து ரப்பத்தஹா, ஒரு பெண், ஒரு தாய் தன்னுடைய எஜமானை பெற்றெடுப்பாள். ஒரு தாய் தன் எஜமானை பெற்றெடுப்பாள். இன்னொன்று, 2வது என்னன்னா, செருப்பு, காலுக்கு செருப்பு போட கூட தகுதி இருக்காது அவனுக்கு, ஆடு மேய்க்கிறதுக்கு கூட தகுதி இல்லை. இப்படி இருக்கக்கூடிய பரம ஏழைகள் எல்லாம் ஒரு காலத்துல
பெரிய பெரிய பில்டிங்களை கட்டி கொண்டு மாடிகளிலே அவர்கள் வசித்துக் கொண்டிருப்பார்கள். இந்த நிலைமை வந்துச்சுன்னா கியாமத்தை தெரிஞ்சுக்கிங்கன்னு சொன்னாங்க. மேல சொன்ன ஹதீஸுக்கு விளக்கம் தெரியல இல்லைங்களா? அந்தலிதல் அமத்து ரப்பத்தஹா, ஒரு தாய் தன் எஜமானை பெற்றெடுப்பாள். இதற்கு விளக்கம் சொல்றாங்க பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு காலம் வரும், அந்த நேரத்தில் ஒரு பிள்ளை சொல்வதைத்தான் பெற்றோர்கள் கேட்பார்கள். தாம் பெத்த பிள்ளைய தனக்கே எஜமானா நிற்பான். அம்மாட்ட போய் பிள்ளைகள் சொல்வதைத்தான் அம்மா கேட்கும், அம்மா சொல்வதை பிள்ளைகள் கேட்க மாட்டார்கள். அவன் எஜமானாக இருப்பான், அம்மா அடிமையாக இருப்பாள். இன்னைக்கு அப்படிதான் நடக்குது. வீட்டுல நூடுல்ஸ் போடுறதுல இருந்து பிள்ளைங்க தான் சொல்றாங்க. வீட்டுல காலையில நாஸ்டா அவங்க தான் முடிவு பண்றாங்க. அது மட்டுமல்ல, வீட்டுல வாகனம் வாங்கணும் அவங்க தான் முடிவு. வீட்டினுடைய எல்லா விஷயங்களையும் பிள்ளைகள் தான் முடிவு செய்யறாங்க. அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும். இன்னும் ஒரு படி மேல போய் சொல்ல போனோம்னா, திருமணம் முடிப்பதை கூட அவங்களே முடிவு செஞ்சுக்கிறாங்க. சொல்ல வேண்டியதே இல்லை, எல்லாத்துக்கும் தெரியும். இன்னைக்கு நம்ம பிள்ளைகள், நிறைய பிள்ளைகள் என்ன செய்யறாங்க, திருமணத்தை கூட தனக்கு வரக்கூடிய ஆணையோ தனக்கு வரக்கூடிய பெண்ணையோ அவர்களே முடிவு செய்யும் அளவிற்கு அவர்கள் எஜமான்களாக மாறிவிட்டார்கள். அதைத்தான் பெருமானார் சொன்னாங்க, அந்தலிதல் அமத்து ரப்பத்தஹா, ஒரு தாய் தன்னுடைய எஜமானையே பெற்றெடுப்பாள். ஒரு காலம் வரும், பெற்றோர்கள் பிள்ளைகளின் பேச்சை கேட்பார்கள், பிள்ளைகள் எஜமான்களாக இருப்பார்கள், பெற்றோர்கள் அடிமைகளாக இருப்பார்கள் என்று சொன்னார்கள். இந்த நிலைமை வந்தா கியாமத்து வந்துரும் தெரிஞ்சுக்குங்கன்னு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்லிட்டாங்க. சொன்னதுக்கு பின்னார ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அங்கிருந்து விடை பெற்று போனாங்க. அப்ப சஹாபாக்களை பார்த்து பெருமானார் சொன்னாங்க, வந்துட்டு போனவர் யாரு தெரியுமாண்டாங்க. தெரியல நாயகமே, அவர் தான் ஜிப்ரீல். சொல்லிருக்க கூடாதா, நீங்க சொல்லிருக்க கூடாதா, நாங்களாம் முசாபா செஞ்சிருக்கோம், சலான் சொல்லியிருக்கோமே. அவர் உங்களுக்கு ஒரு சில விஷயத்தை கத்துக் கொடுக்கறதுக்கு வந்தார். 4 விஷயம் கத்துக் கொடுத்தார். அதை என்கிட்ட வெரிஃபை பண்ணார். என்கிட்ட கேள்வி கேட்டு நான் அதுக்கு பதில் சொல்வதை நீங்கள் பார்க்க வேண்டும் என்று அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா ஜிப்ரீலை அனுப்பி பாடம் கற்பித்து கொடுத்தான். பிராக்டிக்கலா சொல்லி கொடுத்தாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சஹாபாக்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க. ஈமான்னா என்ன அப்படின்றத ஜிப்ரீல் எனக்கு கேட்டாரு, நான் சொன்னேன், நீங்க பாத்தீங்க இல்லையா. இஸ்லாம்னா என்னன்னு கேட்டாரு, நீங்க பாத்தீங்களா, நான் சொன்னேன். இஹ்சான்னா என்னன்னு கேட்டாரு, பாத்தீங்க இல்லையா. அதே போன்று அவரு கியாமத்னா என்ன என்று கேட்டாரு. இந்த 4 விஷயங்களையும் உங்களுக்கு சொல்லி சென்றிருக்கிறார். நீங்கள் ஒரு காலமும் ஈமானை விட்டு போகிவிடக் கூடாது. நீங்கள் மரணமாகின்ற நேரத்தில் இஸ்லாமோடு மரணமாக வேண்டும் என்பதை பெருமானார் வலியுறுத்தி சொன்னார்கள். வாழும் காலங்களிலே இஹ்சானோடு வாழ வேண்டும். அல்லாஹ் என்னை பார்க்கிறான், நான் அல்லாஹுவை பார்க்கிறேன் என்ற பயத்தோடு நீங்கள் வாழ வேண்டும் என்பதை சொன்னார்கள். கியாமத்து ஒன்று இருக்கிறது, உலகம் அழிந்து போகும் என்ற பயத்தோடு வாழுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 4 விஷயத்தை நறுக்கென்று சொல்லிவிட்டு முடித்தார்கள். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா இந்த 4 விஷயங்களையும் பேணி நடக்கக்கூடிய நல்ல பாக்கியசாலிகளாக அல்லாஹ் என்னையும் என்னுடைய குடும்பத்தாரையும் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தாரையும் அல்லாஹ் நசீபாக்குவானாக. வாஹிரு தாவானா வனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.